சார் ஒரு 23 வயது பையன் சார். இந்த பையன் இந்த கொலை செய்த பையன். நான் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். சம்பவம் நடந்த பகுதி தென் மாவட்டமாக இருக்கிறதுனால சமீபத்தில் அரசாங்கம் இந்த மாணவர்களுடைய விடுதிகளுடைய பெயரை எல்லாம் சமூக நீதி விடுதி அப்படின்ட்டு மாற்றினது. புரியுதுங்களா சார்? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு டிடிவி தினகரன். அதாவது கல்லர் விடுதிகள் எல்லாம் அதே பெயரில் இயங்குவதற்கு அனுமதிக்கணும் அப்படின்ட்டு. சரியா சார்? சமூக நீதி விடுதிகள் அப்படின்ட்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியர்கிட்ட மனு வழங்கப்பட்டு வருகிறது. இல்லை, நான் சொல்றேன், இருக்கிறது இதுதான். இதை மாற்றவே கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. சரிங்களா? இது நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. இது எல்லா இடத்துலையும் நடக்குதா, இந்த எதிர்ப்பு இருக்குதா அப்படின்னா இல்லை. சரிங்களா? இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த எதிர்ப்பு இருக்குது. 23 வயசு பையன் சார். சார் வெட்டி கொத்துக்கறி போட்டு கொண்டு இருக்கிறான் சார். சரிங்களா? இதை ஒரு அரசாங்கத்தால் இதை இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கவர்மெண்ட் நினைச்சா செஞ்சிட முடியுமா? இல்லை, மனோரீதியான மாற்றத்தை அரசாங்கத்தால் செஞ்சிட முடியும். டாக்டர் அம்பேத்கர் தீண்டாமையை பற்றி சொல்லுகிற பொழுது அதனை ஒரு மனநோயின்னு தான் சொன்னார். அது ஒரு மனநோய், எளிதாக மாற்றக்கூடிய நோய் இல்லை அது. அது மட்டும் இல்லாமல் பெரியார்கிட்ட கலப்பு திருமணம்னு சொன்னால் கோவப்படுவார். அது என்ன, ஆட்டுக்கு மாட்டுக்கும் கல்யாணமா, மாட்டுக்கு மனுஷனுக்கு கல்யாணமா, அது என்ன கலப்பு திருமணம், ஜாதி மறுப்பு திருமணம்னு சொல்லும்பா. இது மாதிரி நம்முடைய பக்தி இலக்கியங்கள், வள்ளலார், வைகுந்தர், இன்றைக்கி நாட்டில் இருக்கிற இலக்கியங்கள் அத்தனையும் அந்த காலத்திலேயே பல்வேறு விதமான ஆழ்வார்கள் எல்லாருமே தீண்டாமை எடுத்து நிறைய பேசியிருக்கோம். பட்டுக்கோட்டை கோவம் ஒரு பாட்டில் அசிங்கமாகவே திட்டுவார். புத்தன் முதல் காந்தி வரை எல்லாம் தாண்டா படிச்சிங்க, படித்து என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அது மாதிரி தமிழ்நாடு தீண்டாமை எதிர்த்து போராடிய மாநிலங்களில் முதன்மை மாநிலம். சரி, தீண்டாமை ஓரளவு ஒழிக்கப்பட்டிருக்கிற மாநிலம், ஆனால் ஜாதி ஒழிக்கப்படவில்லை. நல்லா வித்தியாசம் பாருங்கள். தீண்டாமை வேற, ஜாதி வேற. பொது இடத்துல தீண்டாமை இல்லை, தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் தோஷம், நடந்தா தீட்டுங்கிறதுலாம் இல்லை. ஆனால் வேற வடிவத்தில் இன்னைக்கு ஜாதி இருக்குது. அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம கொஞ்சம் மனசை விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அது எங்கேயாவது யாராவது செத்து போகிறப்போ ஏதாவது வரும்போது ஒரு சட்டம் ஏற்றணும். அதில் ஒரு முக்கியமான காரணம்னா இதை பற்றி பேசுவது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் திராவிட கழகமும் தான். தமிழ்நாட்டின் டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்று சொல்லப்படுகிற, நீ தப்பா நினைக்க வேணா, அதிமுக அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், இல்லை அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க யாரும் இதை பற்றி பேசுறதே கிடையாது. இதுவரையில் எனக்கு இதை கண்டித்து அவங்க யாராவது அறிக்கை விட்டுருக்காங்களா எனக்கு தெரியல. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை, திராவிட கழகத்தை தவிர வேறு யாரும் அறிக்கை விட்ட மாதிரி நான் படித்த மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம். என்ன விஷயம்னா, இந்த ஜாதி என்பது இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். பெரியார் சொன்னார்ல, அவர் கடவுள் இல்லைன்னாரு, ஜாதி இல்லைன்னாரு. ஆனால் அவங்க எல்லாரும் என்ன நினச்சினா, கடவுள் இல்லைங்கிறத கூட ஆதரிக்கிறாங்க, ஆனால் ஜாதி இல்லைங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்களே, இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்று, காலனி என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜாதி பெயரில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், விடுதிகளை சமூக நீதி பள்ளிக்கூடங்கள்னு நீங்கள் ஒரு இடத்துல பேரை மாற்றினதை போய் போர்டு அடித்து உடைச்சிட்டாங்க. திருநெல்வேலியில் எதிர்த்து போராடுறது மட்டும் இல்லை, அடித்தே உடைக்கிறாங்க கூட்டம் சேர்ந்து. நம்முடைய நண்பர் ரஜினிகாந்த் ஒரு வழக்கு நடத்தினார், இளவரசன் திவ்யா வழக்கு அவர் தான் நடத்தினார். அந்த இளவரசன் திவ்யா வழக்கில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்கள வாழ விடாமல் பண்ணது யாருங்க? அதாவது மேல் மாவட்டங்கள்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம், வடக்கு மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகம், தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று சொல்லி ஜாதியை பிடித்து வைத்து கொண்டிருப்பது யார்? எனக்கு ஒரு சொந்த அனுபவமே இருக்குங்க. சொந்த அனுபவம்னா, நான் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன். ஏஜிஎஸ் ஆஃபீஸில் 3500 பேர் வேலை செய்வோம். அந்த ஆஃபீஸில் எல்லா ஜாதிக்காரவங்களும் இருப்பாங்க, எல்லோரும் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. கலப்பு திருமணம் சர்வசாதாரணமாக நடக்கும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை, ஏஜி அலுவலகத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று நாங்கள் கிண்டலாக பேசுவோம். கல்யாணம் பண்ணி நாங்கள் நிறைய பேர் கல்யாணமும் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் அங்கே நான் இன்னும் சொல்லணும்னா, பார்ப்பனர்களுக்கும் தலித்துகளுக்கும் திருமணத்தில் சண்டையே நடக்கலாங்க. நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியிருக்கு. பார்ப்பனர் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிற தலித்துகளுக்கும் அவங்களுக்கு சண்டையே வரல. இடைப்பட்ட ஜாதி இருக்காங்கல்ல, அவர்களுக்குள்ள கல்யாணம் காதல்னு வந்துட்டா சண்டை, வெட்டு, குத்து எல்லாம் நடக்குது. நீங்கள் வட மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா தலித்தும் ஒரே மாதிரி தான் இருப்பான்.
அவன் வாழ்க்கை நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவனும் குடிசையில் தான் இருப்பான். இந்த பிற்பட்ட இனத்தில் இருக்கிற இடைப்பட்ட ஜாதியும் அவனும் குடிசையில் தான் இருப்பான். ஒரே மாதிரி தான் வாழ்க்கை. அவனும் கூலி வேலை செய்வான், அவனும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஜாதிங்கிற அந்த ஆணவம் வருது பாருங்க, அதான் ஜாதியின் பெயரால் ஒரு கற்பிதம், தூய்மைவாதம். அது காரணம் நம்ம குடும்பத்திலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெரியார் வந்து கல்யாண வீட்டில் தான் நிறைய ஜாதி எதிர்ப்பே பேசுவார். அம்பேத்கரிஸ்டுகளும் நிறைய அங்கே தான் பேசுவாங்க. கம்யூனிஸ்டுகளும் ஜாதி எதிர்ப்பை பற்றி அங்கே தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்ம சொல்லி வளர்க்குறோம்ல பிள்ளைங்கள்ட்ட, அங்கே தான் ஆரம்பிக்கணும். அதாவது அந்த குடும்பத்தில் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிறந்தா என்ன சொல்கிறேங்க, பார் நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கணுமா, நீ காதலிக்கிறனாலும் காதலி, ஆனால் யாரை காதலிக்கணும், நம்ம ஜாதி பையனை தான் காதலிக்கணும். ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு செயற்கைக்கோள் விட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, செயற்கை கோள் வந்துருச்சு, செயற்கை கருத்தரிப்பு வந்துருச்சு. ஆனால் ஜாதி மட்டும் மாறவே இல்லை. அதுக்கான காரணம் நம்முடைய அரசியல். என்ன அரசியல்னா ஜாதி அரசியல் இருக்கிறது. அதை யாரும் மறைக்கவே வேண்டாம். ஜாதியின் பெயரால் அரசியல் செய்கிற கட்சிகளை தடை செய்யணும்னு உங்களால் சொல்ல முடியுதா? ஜாதியை தூண்டி விட்டு அரசியல் செய்கிறவங்களும் இருக்காங்களே. அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்குறோம். ஆர்டிகல் 17 இந்திய அரசு சட்டம் 14வது பிரிவு தீண்டாமையை ஒழித்து விட்டது. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது? தோழர் பேசும்போது ஒரே ஒரு கருத்து வித்தியாசம் தான். தமிழ்நாட்டில் அதிகம் இல்லை, உத்தரப்பிரதேசம் தான் அதிகம். தீண்டாமை கொடுமைகள் அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான். தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து இருக்கவே கூடாது, அதை நானும் ஏற்றுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா பெரியார் பூமின்னு நீ பெருமையாக பேசுகிறோம், திராவிட மண் என்று பெருமையாக பேசுகிறோம். அப்போ இது அடிப்படை காரணம் என்னன்னா ஒரு விஞ்ஞான கல்வி, இல்லை விஞ்ஞான கல்வி இல்லாதது ஒரு அடிப்படை காரணம். ஏன்னா நான் அதான் சொன்ன மாதிரி இன்னைக்கு செயற்கைக்கோளை விடுறோம், ஆனால் இங்கே வந்து எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், கவினோட கொலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ முரண்பாடான நிலைமை பாருங்கள். ஒன்று விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, இன்னொன்று அஞ்ஞானம், மூடப்பழக்கம். ஜாதியின் பெயரால் கொலையை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன காரணம்? நம்முடைய கல்வி திட்டம். பெரியார் சொன்ன மாதிரி கல்வி என்பது கிளார்க்கு வேலைக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க இவங்க. பொழப்புக்காக, சம்பாதிக்கிறதுக்காக, மாத சம்பளத்துக்காக கல்வி, ஒரு வேலைக்கு போகிறதுக்காக கல்வி, விஞ்ஞானத்துக்காக இல்லை. அறிவு என்பது மேம்பட வேண்டும், பொதுவான அறிவு வளர வேண்டும், விஞ்ஞானபூர்வமான சிந்தனை வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் அதுக்கான கல்வி இல்லை. இன்னைக்கு எப்படி பள்ளிக்கூடம் கல்லூரி இருக்குன்னு ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். பள்ளிக்கூடத்தில் பசங்க கலர் கலராக கயிறு கட்டிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகிறாங்க, கலர் கலராக கயிறு கட்டிட்டு போகிறாங்க. அது எதிர்த்து போராட்டம் நடத்தணும். அது எதிர்த்து போராட்டம் நடத்தணும். அரசாங்கமும் ஒரு சுற்றறிக்கை விட்டு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுட்டாங்க. அது எதிர்த்து அப்பா அம்மா வந்து போராடுறாங்க, நீ என் புள்ள அப்படி தான் வருவான்னு. பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து ஆடணும், பாடணும், சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் கொஞ்சம் பேர் என் பிள்ளை யாரு கூட சேர மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இது யார் என்பது நமக்கு தெரியும். ஏன் இந்த ஜாதியை காப்பாற்றணும்? அப்போ நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த குறிப்பிட்ட சமூகம் காரணம். இன்னைக்கு அவன் வந்து வர்ணாசிரம தர்மத்தை ஆதரிக்கிற கூட்டம் இருக்கு. ஆனால் நான் வர்ணாசிரம தர்மத்தை ஆதரிக்காத கூட்டம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடைப்பட்ட ஜாதிகள் தலித்துகளை ஒடுக்குவது என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. இது வந்து திராவிடத்துக்கு நல்லதல்ல. இதை உடனடியாக முதல்வர் தலையிட வேண்டும். இந்த ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு மாடல் லா, எவிடன்ஸ் கதிர் போன்றவர்களாம் முதல்வரை சந்தித்தே ஒரு மாடல் லாவை கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானில் கொண்டு வந்தாங்க, அங்கே அமுல்படுத்தலை. ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஏன் சொல்கிறோம்னா குறைந்தபட்சம் தடுக்க பயன்படும்னு. இப்போ பெண்களுக்கு 16 வயதுக்குள்ளே இருக்கிற பெண்களை வந்து வன்புணர்வு செய்தால், கட்டாயப்படுத்தினால், அதுங்களை வந்து தீண்டினால் அதற்காக 20 வருடம் ஆயுள் தண்டனை வரல கொடுக்கப்படும் என்று சொல்லி சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஓரளவு பயம் காட்டும்ல. அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் ஓரளவு தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று தான் விரும்புகிறோம். பத்திரிகையாளர் கூடலரசன் பேசும்போது சொன்னார், சட்டம் வந்தாலும் மனசு மாறும்னு சொன்னார். வழக்கறிஞர் பிரம்மாவும் மனசு மாறினார். இதை பற்றி அம்பேத்கர் பேசுகிறார். டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசியல் நிர்ணய சபையில் சட்டத்தெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் 1950 ஜனவரி 26 ஒருவர் கையில் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு, இது அரசியலில். ஆனால் சமூகத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ இந்த சமூகத்தில் வரும்போது நாம் எல்லாருமே என்ன பாதிப்புக்குள்ளாக இருக்கோம்னா, இந்த அமைப்பு முறையில் ஒரு ஜாதிய அடுக்குமுறை உருவாயிடுச்சு. எனக்கு கீழே ஒருத்தன், அவனுக்கு கீழே ஒருத்தன் சொல்லி ஒரு நியாயப்படுத்துகிற ஒருத்தன் ஜாதிய அடுக்குகள் உருவாக்கிட்டீங்க. அப்போ அதை நியாயப்படுத்துகிற ஒரு குணம் இருக்குது. அப்போ இந்த நியாயப்படுத்துகிற குணத்தை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் பண்ணணும். அது அரசாங்கத்தோட கடமை. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை அது வந்து தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நாளாக மாற்றி இருக்கிறார்.
அப்படி மாற்றிய பிறகும் இது தொடர்கிறது என்று சொன்னால் அப்போ என்னென்ன ஒரு விழிப்புணர்வுல கோளாறு வருது. அதுக்கும் அம்பேத்கர் வழி சொல்றார், பெரியார் அதை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இதில் அகமணம், அந்த குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம், அந்த ஜாதிக்குள்ளேயே கல்யாணம், அகமணம், அதை மீறி புறமணம் திருமணம் செய்யுங்க, வெளியில் வாங்க அப்படின்னு பண்ணுறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரியார் திடலில் கலப்பு திருமணம், அதாவது ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிறவங்க வர்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. பல இடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் அதுவும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது போதவில்லை. ஆனால் என்ன நமக்கு கோளாறு வருதுன்னா, இந்த கடவுளின் பெயரால் சில கற்பிதங்களை சொல்லி, மதத்தின் பெயரால் சில கற்பிதங்களை சொல்லி மக்களை அடக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டால் நீ இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் ஆண்டவன் எழுதுனதுன்னு சொல்லி அந்த ஆண்டவனை கை காட்டி தப்பிக்கிற ஒரு குணம் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஜாதிய ஒடுக்குமுறையை ஒழிக்கணும்னா இந்த அடுக்குமுறை இருக்குது பாருங்கள், அது சம்மந்தமான சில கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த அரசியல் சட்டம் நாம் ஒரே நாளில் நடந்துருனா நம்ம சொல்ல 2000 ஆண்டான அழுக்கு ஒரே நாளில் கழுவி சுத்தம் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நாள் ஆனாலும் கூட, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அதிக பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கலப்பு திருமணத்தை சட்டப்படியான திருமணம், அதே மாதிரி சிறு திருமணத்தை சட்டப்படியான திருமணம் என்று சொன்னார்கள். அதனால இப்பவும் அவர் ரஜினிகாந்த் பேசும்போது சொன்னார், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கமிட்டி இருக்கணுங்க, கலப்பு திருமணத்தை பார்ப்பதற்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கவனி. பல திருமணங்கள் நடந்திருக்கிறதே அந்த கமிட்டிக்கே தெரியல, அது கூடவே இல்லை. அப்போ இதையெல்லாம் அரசாங்கம் தலையிட்டு கொஞ்சம் உதவி செய்தால் தீண்டாமையை ஒழிப்பதற்கான உதவியாக இருக்கும். இந்த கோகுல்ராஜ் சுவாதி கொலை வழக்கில் அது பார்த்தீங்கன்னா அதை விசாரித்த டிஎஸ்பி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க, விஷ்ணுபிரியா. இப்போ எந்த அளவுக்கு அழுத்தம் ஆளுங்கட்சியிடமிருந்தும் அதிகார வர்க்கத்திடமிருந்தும் ஜாதிய ஆதிக்க சக்தியிடமிருந்தும் வந்திருக்கும்னு புரிஞ்சுங்க. அந்த பொண்ணு கடைசியில் பிறல் சாட்சியாக மாறுறாங்க. என்ன காரணம்? அப்போ கூட வீட்டுக்கு போகிறாங்க, வர்றாங்க, நம்ம ஜாதி உயர்ந்து அந்த குழந்தைகிட்ட திரும்ப திரும்ப சொல்லி பிறல் சாட்சியாக போகிறாங்க. ஜஸ்டிஸ் ரமேஷும் ஆனந்த வெங்கடேஷும் அந்த பொண்ணை நீ பிறல் சாட்சியாக மாறினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் வேங்கவேல் விஷயத்தில் வெளிப்படையான விஷயம், அந்த முத்தையா விசாரிக்கப்படவே இல்லை, அவருக்கு கூட்டு வழி விசாரிக்கப்படவே இல்லை சார். யார் பாதிக்கப்பட்டவனே குற்றவாளின்னு இன்னைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் சார். இது எந்த நியாயம்? இது என்ன நியாயம்? இது வெங்கவேல் அதே தான் பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நீ பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், செயற்கை அறிவு வளர்ந்துருக்கிற ஒரு நேரத்தில் இப்படி நடக்குதுன்னு. இப்போ எனக்கு ரத்தம் வேணும்னு ஜிஹெச்சுக்கு போனேன்னா நான் எங்கேயாவது எஸ்சி ரத்தம் வேண்டாம் பிசி ரத்தம் வேணான்னு சொல்கிறேன்னா, எனக்கு தேவை ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவா என்ன ரத்தம் சேர்த்து அதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி உழைப்பினால் உருவாகிற பொருட்கள், இன்னைக்கு தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இந்த நாட்டினுடைய உற்பத்தியை பெரும்பாலும் செய்கிறவர்கள். அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும். அப்போது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற மனநிலை வந்திருக்கிறது. அப்போ இந்த ஜாதிய பெருமிதம் இருக்குது பாருங்கள், இன்னைக்கு அது பெரியார் பிறந்த பூமிங்கிறனால நம்ம ஒரு விசேஷ கவனம் செலுத்தி இது ஜாதி என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல, இது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை ஒரு இயக்கமாக திராவிட இயக்கங்கள் மாற்ற வேண்டும். அதற்கு பொதுவுடைய இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை கட்சி போன்றவர்களாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கும். இன்னைக்கு அதோட சேர்த்து ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு கவின் குடும்பம், ஒரு தலித் குடும்பத்திலிருந்து படித்து ஒருத்தன் என்ஜினியர் ஆகிறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக இன்னைக்கு வந்திருப்பான். இன்னைக்கு அந்த குடும்பம் நிற்கதியாக இருக்கிறது. எனவே அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும்.